السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري يسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد. வெள்ளை குர்தா, அடர் தாடி, நீளமான முடி. ஆரம்பமே ஒரு துவா வச்சு ஆரம்பித்தோன்னே பயான் பண்ண வந்துட்டோன்னு நினச்சிட வேண்டாம். எங்கே போனாலும் அப்படி தான் நினச்சிட்றாங்க. நம்ம ஒரு சாதாரண சராசரியான ஒரு நபர் தான். என்ன கொஞ்சம் ட்ரெஸ்ஸு போடுறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம், ரெண்டாவது ரசூல்லா மேலே ஒரு கொஞ்சம் முஹப்பத் ஜாஸ்தி, அதனால் வெள்ளை குர்தாக்கு மாறியாச்சு. சார் நீங்களா? எவ்வளோ காலம் கழிச்சு? நல்லா இருக்குல்ல சார்? நான் நீங்கள் வந்துடுவீரோன்னு பயந்து தான் வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கீல்ல சார்? சார் நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன். கிரசன்ட் காலேஜ் மேடைன்னு சொன்னோன்னே கொஞ்சம் உண்மையிலே உதறிச்சு. அதுக்கு காரணம் எனக்கு சார் மட்டும் தெரியும். அதில் நம்மளுக்கு முன்னாடி ஆசிரியர்களாகவும் காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்தவங்க யாரும் வந்துடக்கூடாது, இதோட தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் பேரலிக்கார ஸ்டூடெண்ட்டு தான் இந்த காலேஜில். கொஞ்சம் நிறைய வாத்தியார்களை வச்சு அநியாயம் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக மன்னிச்சுக்கிறேன். அதில் எந்த வாத்தியார் சாபம் கொடுத்தாங்கன்னு தெரில, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்குண்டு. இன்றைக்கி மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு தெரியுறோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாடு மேய்க்கிறதுலாம் அல்லாஹ் வந்து ஒரு கண்ணியப்படுத்தி வச்சான். என்ன ஒரு 2 மாடை வச்சு மேய்ச்சிருந்தோம்னு சொன்னால் பொண்டாட்டியும் கூட மேய்ச்சிருக்க மாட்டா. ஒரு 300 மாடுகளை வச்சு மேய்க்கிறனால இன்றைக்கி ஏதோ நிறைய மக்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் மக்களுடைய ஒரு கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் அல்லாஹ் ஆளாக்கி வச்சான். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். நிறைய பேர் கேலி கிண்டலும் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் பத்திரிக்கையில் கூட எழுதியிருக்கிறாங்க, பூச்சாண்டி பூதம்லாம் எழுதியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி அதை அல்லாஹ் எல்லாத்தையும் மாற்றி அதே பத்திரிக்கை மூலிமா அல்லாஹ் நிறையா அக்கிலேட்ஸ் வாங்கி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரஃபிக் பாய், நீங்கள் வாத்தியார், தம்பிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது அடிக்கடி, அதுக்குன்னு மாடு மேய்க்கணும்னு சொல்லி வாத்தியார் அநியாயம் பண்ணி இந்த சாபத்தை பெற்றுக்கிற வேண்டாம், வாத்தியார்கிட்ட நல்ல துவாவை பெற்றுக்கிட்டே என்ன செய்யலாம், இன்ஷால்லா மாடு மேய்க்கிறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவேன் தம்பிகிட்ட நகைச்சுவையா. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு தன்வீர் பாய் மாதிரி கோர்வையாக பேச வராது, அப்புறம் அவங்க பேசின மாதிரி தூய தமிழும் வராது. ஏதோ நம்மளுடைய ஓட்ட தமிழில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. 2வது படிக்கும்போது அகெயின் ஒரு மேடம் வந்து ஒழுங்காக மார்க் போடலன்னு சொல்லி ஹிந்தி எடுத்துட்டேன். அது தமிழில் 10 மார்க்கு, ஹிந்தியில் 12 மார்க்கு. இதுலேயும் வரகுறை அதுலேயும் வரகுறை. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க இன்ஷால்லா. எனக்கு தெரிஞ்ச தமிழில் எனக்கு தெரிஞ்ச கம்யூனிகேஷனில் நான் இன்ஷால்லா பேசுகிறேன். அதான் நான் சொல்லுதேன் சார். ஒழுங்காக படிக்காதனால மாடு மேய்க்க வந்துட்டோம் போல். ஆனால் மாடு மேய்க்க வரணுன்னா கூட இன்றைக்கி படிக்கணுமா தான் இருக்குது. அதுக்குன்னு நிறையா கோர்சஸ் இருக்குது ஜி. அதுக்குன்னு நிறையா கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நிறையா அதற்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது, கூகுள்லேயும் யூடியூப்லேயும். எனக்கு வந்து நான் எதுவும் பெருசாக கோர்சஸ் போயிடல, கூகுள்லேயும் யூடியூப்லேயும் தான் போய் படித்தேன். ஒரு கோபத்தில் போய் அது உள்ளே போனது நம்மளுக்கு தெரியலை, நம்ம நிறையா அதில் லேர்ன் பண்ணியிருக்கோம் போல். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மாடு மேய்க்கிறதுங்க சாதாரண தொழில்னு நினச்சிடாதீங்க, அதுலேயும் கஷ்டம் இருக்குது, அதுலேயும் சிரமம் இருக்குது, அதுலேயும் ஒழுங்காக தான் படிக்கணும். அதே மாதிரி நான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு, திருப்பி எனக்கு தமிழ் கொஞ்சம் சரியாக வராது, நான் வாசிச்சிடுறேன். இங்கிலீஷில் வந்து ஜி நான் தப்பாக பேசிட்டேன். சரி, கொஞ்சம் இறக்கிறேன். நீங்கள் உட்காருங்க ஜி, பதறுது ஜி. இல்லை நான் வந்துடுறேன், டாபிக் வந்துடுறேன். அதாவது
evolution of agriculture as an alternative earning the ethical way அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் நான் ஒரு 3 சப் டாபிக்ஸ் பார்க்குறேன். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவ் இன்கம், மாற்று தொழில். அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்கம் அக்ரிகல்ச்சர்லேருந்து அப்படிங்கிறத இரண்டாவதாக பார்க்குறேன். மூணாவதாக வந்து அதையே நம்ம மரபை குலைக்காத வண்ணமும் ஹலாலாவும், அதாவது 4 விஷயம் நான் எடுத்துக்கிட்டது. ஒன்று லீகல் ஃபஸ்ட்டு, இஸ்லாமிக் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது லீகல், எத்திக்கல் அண்ட் மாரல். இந்த 4ஐயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்துட்டோம்னாலே நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு வெற்றியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடும். வெற்றி வந்துருங்கிறது இல்லை, வெற்றியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடும், வெற்றிக்கு அருகில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம். இதில் இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் நான் பேசுகிறேன். அது கோர்வையாக ஆர்டராக பேசுகிறேன் அப்படின்னு இல்லாமல் நான் அங்கங்கே தொட்டு வருவேன். பட் எண்ட் ஆஃப் தி டே இதுதான் நீங்கள் உங்களுடைய டேக்அவே. ஒன்று, எப்படி மாற்று இன்கம், ஆல்டர்னேட்டிவ் இன்கம் கொண்டு வர்றது, அதை எப்படி விவசாயத்துலேருந்து பெற்றுக்கொள்வது, அதையே எப்படி எத்திக்கலாக பண்ணி நம்ம அடையலாம் அப்படிங்கிறது தான். அதாவது 2005 நான் படிப்பை முடிச்சுக்கிட்டு என் வாப்பாவுடைய வியாபாரத்தில் சேர்ந்தேன். அங்கே சேர்ந்து ஒரு 4-5 வருஷமாக அவங்களோட தான் இருந்தேன். அப்போ துபாயோடைய அந்த பபுள் பஸ்ட் ஆகிட்டுருக்குது, துபாய் வந்து கிராஷ் ஆகிட்டுருக்குது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அஹ்மத் இந்த மாதிரி துபாய் பபுள் இஸ் பர்ஸ்டிங், எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் துபாயிலிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போனோம், ஸோ நீ வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 50% அண்ட் அபவ் வரணும் அப்படிங்கிறாங்க இயர்லி. நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. பிஸ்னஸ்னால் 25% to 35%ங்கிறது நாமினல் பிஸ்னஸ். அதில் ஒரு 40% போச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ குட் பிஸ்னஸ். இதுதான் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் ஆல்வேஸ் தாட் அபவுட். பட் ஒரு இவங்க கேட்குறது வந்து 50% இருக்குது. என்னடா இது வித்தியாசமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் எப்பவுமே என்ன ட்ரை பண்ணுற டைப்னா, யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு ரெக்வெஸ்ட்டோ வச்சாங்கன்னா அதை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறது. ஐ வென்ட் டு ஸ்ரீலங்கா, சிலோன் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தேன், எஸ் அவங்க சொன்னது சரிதான், 50%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு கன்வின்சிங்காக இல்லை. அப்போ தற்சமையில் என்னுடைய வாப்பாவுடைய பண்ணைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பண்ணை ஒரு சீரியஸாக ஒன்றும் அவங்க நடத்தலை. ஒரு 200 ஏக்கர் லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க. அதை பாதுகாக்கக்கூடிய முறையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜென்ரலாக அது இன்றைக்கி பெரும்பாலான விவசாயம் அப்படி தான் நடக்குது. இதுதான் நம்ம நாட்டுடைய சாபக்கேடும் கூட. லேண்டை அமேஸாக வாங்கி போட்டுற வேண்டியது, அது அப்படியே காலி நிலங்களாக கிடக்கும். அது சும்மா கிடக்குதுன்னு சொல்லி யாராவது ஒரு லேபரை கூப்பிட்டு, யாராவது ஒரு சாதாரண ஒரு கடைநிட தொழிலாளியை கூப்பிட்டு, தம்பி நீ இதை பாருடான்னு சொல்ல வேண்டியது. அவருக்கு அவருடைய அறிவு வச்சு அவர் பார்ப்பார். அதில் அவரால் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியாதனால மொத்த பாரத்தையும் அக்ரிகல்ச்சர் மேலே நம்ம இறக்கி வச்சிடுறோம். அக்ரிகல்ச்சராக அது ஃபெயிலியர். என்னுடைய தகப்பனார் அதான் சொன்னாங்க, இதை கழட்டிடவா கொஞ்சம். என் தகப்பனார் அதான் சொன்னாங்க, தம்பி இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பண்ணால் சூசைட் பண்ணுறதுக்கு தான் லாய்க்கு. ஆனால் ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் நீ அக்ரிகல்ச்சர் பண்ணால் ஹெலிகாப்டரில் பறக்கலாம், அவ்வளோ தூரம் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ நான் இதில் தேடி போகாமல் இதுதான் எனக்கு கிடைச்ச விடை. அக்ரிகல்ச்சர் வந்து படித்தவங்க யாரும் பண்ணுறதில்ல. படித்தவங்க எல்லாருமே ஒயிட் கலர் ஜாபு, ப்ளூ கலர், இந்த ரெஸ்பெக்டபிள்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோன்னு இன்னைக்கு. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாபுமே ரெஸ்பெக்டபிள் ஜாப் தான். தேர் இஸ் நோ ஜாப் விச் இஸ் டர்ட்டி. எந்த தொழிலுமே வந்து ஒரு என்ன சொன்னாங்க, கரை படிஞ்ச தொழிலோ அல்லது ஒரு கீழ்த்தரமான தொழிலோ இல்லை ஒரு மதிப்பு இல்லாத தொழிலுங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர், நேற்று வந்தாங்கல்ல ப்ரொஃபஷனல் கொரியர் மீரான் காக்கா, அவங்க வந்து அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு ஓட்ட சைக்கிளில் பெல்லு கூட சரியாக இல்லாத வண்டியில் வீடு வீடாக போய் என்ன செஞ்சுருக்காங்க, குரியர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வேணால் குரியருங்கிறது நம்ம தமிழ் பாஷையில் ஒன்றா இருக்கலாம். ஆனால் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கும் போது போஸ்ட்மேன் வேலை தான். ஸோ அவங்க பேசிக்கலி யாருன்னா ஒரு போஸ்ட்மேன். நம்ம ஒரு போஸ்ட்மேனெல்லாம் எப்படி பார்ப்போம்னு சொன்னால் ஒரு கடனில தொழிலாளியாக தான் பார்ப்போம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய பொண்ணை கூட கொடுத்துருமாங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் அதே தொழிலை உன்னகமாகவும் உணர்வுபூர்வமாகவும் அதுக்கு ஒரு நீதி நியாயத்தை செலுத்தி அதுலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, ஹக்கா இருந்து அதுலேயே அவங்க முயற்சி செய்ய ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய
ஒரு பிஸ்னஸ்மேனாக மாறி, ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறி, தொழில் முனைவராக மாறி, இன்றைக்கி நம்மளோட இந்த ஸ்டேஜில் நின்று அவங்களுடைய வாழ்க்கையை ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த தொழிலுமே வந்து ஒரு தாழ்மையான தொழில் இல்லை. ஆனால் அக்ரிகல்ச்சரில் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிட்டோம். அக்ரிகல்ச்சராக அது வந்து ஒரு இட்ஸ் அ டர்ட்டி ஜாப். இது வந்து ஒரு 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 ரெஸ்பெக்டபிளான ஒரு தொழில் கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கடனில தொழிலாளி இல்லைனா ஒரு ஒரு வாழ்க்கையை இழந்தவன், ஒரு வியாபாரத்தை இழந்தவன், வெளிநாட்டில் எல்லாம் மூடிட்டாங்க அதனால் ரிட்டர்ன் வந்தவன், ஒரு முதியோருடைய வயசில் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இப்படிப்பட்ட ஒரு கேட்டகிரியில் நம்ம அதை கொண்டு போயிட்டோம். அது காரணம் என்னென்னா, படித்தவங்க யாருமே அக்ரிகல்ச்சருக்குள்ளே வராததான் அதோடைய முக்கியமான காரணம். இதை நான் கொஞ்சம் படிக்கிறேன் அந்த நேரத்தில். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அக்ரிகல்ச்சர்னு சொல்ல, அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலை அவங்க தேடி எடுக்க சொல்லும் போது நான் படிச்சுக்கிட்ட விஷயங்கள், ஓஹோ அப்போ இதனால தான் அக்ரிகல்ச்சர் வந்து லாபகரமாக போகலையாங்கிறத நான் விளங்கிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், எங்கள் வாப்பாவுடைய பண்ணைக்கு நான் சொன்ன அந்த 200 ஏக்கர் பண்ணைக்குள்ளே போகிறேன். போய் நான் அதுக்குள்ளே ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு லாபமோ நஷ்டமோ அப்படிங்கிற மாதிரி போகுது. ஒரு கணிசமான பரவாயில்லாத லாபம் எடுத்துகிட்ருக்குறாங்க. பட் இந்த ஆடு மாடு கோழி மட்டும் அவங்க தனி ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த ஆடு மாடு கோழி எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை வேளாண்மைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஆடு மாடு கோழி. அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள், அதனால் ஒரு 10 மாடு, ஒரு 100 ஆடு, அப்புறம் ஒரு 100 சொச்சம் கோழிகள் வந்து வாங்கி வச்சுருந்துருக்காங்க அதோடைய கழிவுகளுக்காக மட்டும். அதனால் அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது பால், முட்டை, கோழி, கறி, இதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறல. அந்த ஆடுமே கூட வருஷம் எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெருசு, ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50-100 பேர் இருப்போம். அப்போ அவங்களுடைய குர்பானிக்காக மட்டும்தான் அந்த ஆடை என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட அப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ அதில் வந்து ஒரு பெரிய நாங்கள் அக்கௌண்டிங் பண்ணலை. நான் அதுக்குள்ளே நுழைஞ்சி பார்க்கும் போது எனக்கு தெரியுது, 2000 வந்து 100 ஆடு வாங்கியிருக்காங்க. 2010 நான் அது உள்ளே போய் பார்க்கும்போது வருஷம் 40 ஆடு விற்றுருக்குறாங்க. அப்படின்னா 40% அதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க கிராஸ். அது போக 2010 நான் உள்ளே போகும்போது ஒரு 150 ஆடு கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது பிஸ்னஸ்ஸு, ப்ளஸ் 40% ப்ராஃபிட் எடுத்துருக்குறாங்க வித் லீஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப ஒரு பாட்டம் லைன் பராமரிப்போட இந்த ப்ராஃபிட் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மாடுக்குள்ளே போகும்போது 2005 10 மாடு வாங்கியிருக்காங்க. 2010 நான் உள்ளே போகும்போது அந்த 5 மாடை கொண்டு ஒரு 80 மாடு வரைக்கும் அவங்க மாடு கண்டுக்குட்டிங்கிற பல ஏஜில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோழியில் வந்து ஒரு 4 கோழியும் ஒரு சேவலும் மட்டும் ஹசன் குத்தூஸ்னு சொல்லி எங்கள் பண்ணையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஹசன் குத்தூஸ் காக்கா 2010 நான் உள்ளே போகும்போது அதை 150ஆகவோ, அது 2009 அந்த கோழி கொடுத்த விஷயம், 150ஆகவோ 250ஆகவோ அதை பெருக்கியிருக்கிறாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னா தான் தலை சுற்றிருச்சு. இன்னால் இல்லாஹி, என்னடா இது, இந்த தொழிலில் இவ்வளோ லாபம் இருக்குது, இதை ஏன் நம்ம 40 ஏக்கரில் நெல்லிக்காய் போட்டிருக்கிறோம், 40 ஏக்கரில் மரங்கள் போட்டிருக்கிறோம், இதையே நம்ம வந்து பெருசாக எடுத்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எம்டி சின்னவாப்பா அவங்கள்ட்ட நான் போய் கேட்குமா அவங்க அதை ஆமோதிக்கிறாங்க. ஆமாம், இதில் எவ்வளோ லாபம் இருக்குது. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய காரணங்கள் வந்து எனக்கு என்னுடைய மூளைக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதில் நான் ஃபர்தராக நான் வந்து ரிசர்ச்சில் இறங்குறேன். எனக்கு ஒரு பக்கம் இந்த ஃபேக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஸ்டன்னிங்காகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் எங்கள் சின்னவாப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. அவங்க ஆமான்னு தான் சொல்கிறாங்க, பட் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் வந்து எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. 3வது சைடு துபாயிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெட்டர் பிஸ்னஸ் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னோடய மற்ற பிஸ்னஸஸை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கம்ப்ளீட்டாக விவசாயத்துக்குள்ளே ஒரு 6 மாதம் ரிசர்ச்சில் போகிறேன். கம்ப்ளீட் ரிசர்ச் அண்ட் இதில் போகிறேன். 6 மாதம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, உண்மையிலேயே அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உண்மை தான். என் சின்னப்பா சொல்ல வந்ததோடைய விஷயங்கள் எனக்கு அப்போ தான் விளங்குது. அவங்க தப்பாகவும் சொல்ல, ரைட்டாகவும் சொல்ல, பட் நான் எனக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நான் அதை எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க ஒரு 50-100 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து, ஏன்னா எனக்கு தெரியாத பிஸ்னஸ், அதனால் நான் அதிகமான காசை போட்டு யாருக்கு நான் நஷ்டங்கள் உண்டாக்க நான் நினைக்கல. அதனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸு ஆளுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சங்கிற மாதிரி போட்டு ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தான் ஆரம்பித்தோம். சில பல கஷ்டங்கள், ஃபேமிலி, நான் வந்து கீழக்கரையிலேருந்து வர்றேன். பொதுவாக கீழக்கரையிலேருந்து நாங்கள்
விவசாயம்லாம் பண்ண மாட்டோம். அது அப்படி ஒரு இது, அது என்னமோ தெரியல, அது எங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவா, ஒரு செட்டப் அப்படி ஆகிப்போச்சு. என்னமோ அது விவசாயம் எங்களுக்கு ஓட மாட்டேங்குது. ஸோ அதனால் எனக்கு நிறைய ப்ரெஷர்ஸு. தம்பி நீ ஏன் விவசாயம் பண்ணுறான்னு சொல்லி ஃபேமிலியிலேருந்து ப்ரெஷரு, ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே வர விடாமல் ப்ரெஷரு. ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆயிடுது. அதில் சில பல கஷ்டங்கள் வருது. 2016 அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு லாபம் எடுக்க ஆரம்பிச்சிருது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்து நாங்கள் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பண்ணையாக மாறிக்கிட்டு வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ் லாபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் என்னுடைய ஒரு பயணம். என்னை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன்னா அது இதுதான். ஸோ என்னுடைய ஒரு சுருக்கமான ஒரு ப்ரீஃப் இது. இப்போ விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் இன்கம் பற்றியும் சொல்லணும். இன்றைக்கி நம்ம எல்லோரும், நான் யாருக்கும் இங்கே அட்வைஸ் பண்ண வரல, அதுக்கான தகுதியோ இல்லை வயசோ இல்லை அனுபவமோ எனக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவங்கள், நான் சந்தித்த நபர்கள், எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் முன்னோடியாகவும் திகழ்ந்த பிஎஸ் அப்துல் ரஹ்மான் முத்துவாப்பா அவங்கக்கிட்டேருந்து படிச்சுட்ட ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவ் இன்கம் இன்றைக்கி ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏண்டா முன்னொரு காலத்தில் பார்த்தோம் சொன்னால் நம்ம எல்லாமே தொழில் முனைவர்கள் தான். பெரும்பாலான நபர்கள் தொழில் முனைவர்கள் தான். குட்டி குட்டி பிஸ்னஸஸாக இருக்கும், குட்டி குட்டி வியாபாரமாக இருக்கும். ஆனால் அந்தந்த வியாபாரத்துக்கு நம்ம தான் ஓனராக இருந்தோம். ஸோ நம்மள்ட்ட எப்பயுமே ஒரு அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. பின்னொரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால், பிற ஆட்களை பார்த்து, நான் பிற சமுதாயங்கள் பிற சமூகங்கள் நான் சொல்ல விருப்பப்படலை, பிற ஆட்கள், அதாவது இப்படி இல்லாத பிற ஆட்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, திடீர்னாப்பில் அவங்க வந்து 50,000 ரூபா மாதம் சம்பளம் வாங்குறாங்க, 1,00,000 ரூபா வாங்குறாங்க, ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தா நல்ல வீடு வாசல்னு கட்டிடுறாங்க. இந்த ஒரு பிம்பத்தையும் இந்த ஒரு அலங்காரத்தையும் பார்த்து நம்மெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்னா, புளியை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட பூனை மாதிரி நம்ம மேலே சூடு போட்டுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் தப்பாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நம்ம சமுதாயத்துடைய இந்த பின்னேற்றத்துக்கு காரணம் எல்லாருமே நம்ம என்ன செஞ்சிட்டோன்னு சொன்னால், we have gone into ப்ரொஃபஷனல் இது ஒரு 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 அலை திடர்ந்து ஆட்டு மந்த மாதிரி நம்ம வந்து வெறும் ப்ரொஃபஷனலாக இருக்கிறது, ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம கௌரவம் மாதிரி நினச்சிட்டு அது உள்ளேயே போயிட்டோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அனுபவம் எடுத்துக்கிறதுக்காக போகிறது தப்பில்லை. பட் அதுலேயே 40 வருஷம் 50 வருஷம் நம்ம உள்ளே போனது தான் நம்ம சமுதாயத்துடைய ஒரு 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 பின்னடைவுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து அவங்களுக்கு கடன் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அதற்காக போகலாம். அது வந்து நம்ம வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் அப்படி இல்லாத நபர்கள் கூட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்து நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து தொழில் முனைவர்களாக ஆயிருந்திருக்கலாமோன்னு எனக்கு அடிக்கடி தோணும். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்கம் பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்கம் நகரத்தில் உள்ள பிஸ்னஸஸை பற்றி பேசுகிறதுக்கு தன்வீர் பாய் மாதிரி ஆட்களும் இன்னும் பல ஆட்களும் வருவாங்க இன்ஷால்லா. அவங்க அதை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமவாசி மாதிரி தான் ஆகிட்டேன். ஒரு கிராமத்தான்னு வச்சுக்கிறீங்களேன். ஸோ என்னுடைய ஒரு கிராமத்தானுடைய விவசாயத்தில் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். அதாவது யாருக்காவது இங்கே 1 ஏக்கர் நிலமோ 1/2 ஏக்கர் நிலமோ 10 ஏக்கர் 100 ஏக்கர் எவ்வளோ நிலம் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன லெவலில் நீங்கள் என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஒரு 10 கோழியை கொண்டோ ஒரு 2 ஆடை வாங்கி விட்டோ நம்ம ஆரம்பித்தோம்னு சொன்னால், அதிலிருந்து நம்ம உடனே என்ன செஞ்சிடும், நான் 10 கோழி வாங்கி விட்டோம், 10 கோழி செத்துருச்சு, உடனே கம்பெனி இழுத்து மூடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், 10 வாங்கி விட்டோம், 10 இறந்துருச்சு, எதனால் இறந்துச்சு, அதோடைய அட்டாப்சி, அதோடைய காரணங்களை கண்டெடுத்து திருப்பி இன்னொரு 10 வாங்கி விட வேண்டியது. அப்போ நம்ம அதில் அனுபவம் எடுக்கிறோம். அந்த 10ல் ஒரு 5 சாகும், அதுக்கப்புறம் இன்னொரு 5 வாங்கி விட வேண்டியது, மறுபடியும் 10,000, அந்த 10ல் ஒரு 2 சாகும். இப்படி நம்ம அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அதில் மேலும் மேலும் நம்ம முதலீடு செஞ்சுட்டே இருக்கும் போது நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, ஒரு கட்டத்தில் அது நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் இன்கமாக மாறுது. ரெண்டாவது, இன்றைக்கி இன்கம்ங்கிறது ஒருத்தவர் நம்ம கையில் கொண்டு வந்து காசு கொடுத்தா மட்டும்தான் இன்கமா? நம்ம சேமிச்சுக்கிட்டாலும் இன்கம் தானே. எவ்ரி பெனி சேவ்டு இஸ் எவ்ரி பெனி ஏர்ன்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அதாவது நம்ம சேமித்த ஒரு ரொக்கமும் நம்ம சம்பாதித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு. 40,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லைனா 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறோன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அதில் 10,000 இருந்து 15,000 ரூபா, சில இடங்களில் 30,000 ரூபா வரைக்கும் நம்ம ரெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம்.
அப்போ இங்கே இயற்கையிலேயே பாப்புலேஷன் ஜாஸ்தி, இங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தட்ப நிலையை குறைக்கிறதுக்கு, அந்த நம்மளுடைய உடலுடைய இது வெப்பத்தை குறைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மோர் தான் தேவை. இப்போ அல்லாவுடைய கடவுளுடைய இயற்கை அது. இந்த மாடுகள் வந்து சூடு தன்மையாக உள்ள பாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இயற்கையிலே ஜெர்சி மாட்டோட பால் வந்து நம்மளுக்கு உகந்தது இல்லை. அதில் மேலை நாடுகளை நம்ம உற்று கவனித்தோம் சொன்னால் அவங்க எல்லாருமே பணக்கார நாடுகள், படையெடுத்த நாடுகள், பணக்கார நாடுகள். இன்றைக்குமே கூட மேலை நாடுகள் வந்து அந்தஸ்துலேயும் தொழில்நுட்பத்திலையும் மற்ற இதுலேயும் அவங்க வந்து முன்னோடிகளாக தான் திகழ்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது நம்ம மாதிரி நாடுகள் பார்த்தோம் சொன்னால் இன்னமும் கஷ்டப்படக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸாக தான் இருக்கிறோம். சில நாடுகளை தவிர, சிங்கப்பூர் அந்த மாதிரி நாடுகளை தவிர பெரும்பாலான நாடுகள் பார்த்தோம் சொன்னால் இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரீஸாக தான் இருக்கிறோம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த மாடுகளை வந்து மரபணு மாற்றத்துக்கு உட்கொண்டாங்க. அதில் தமிழில் மாட்டிக்கிட்டேன், ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஸோ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணாங்க இந்த மாட்டை. அப்போ அதில் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் வந்து ஏஜஸாக, அதாவது டிகேட் ஆஃப்டர் டிகேட் அதை பண்ணி செய்து அதில் ஒரு கட்டத்தில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த மாடுகள் வந்து அவங்களுடைய இயற்கை தன்மையிலேருந்து வெளியில் ஏறிடுது அந்த மாடுகள். அது எப்படின்னு அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். ஆனால் இங்கே இந்தியாவில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனுக்கு கொடுக்கப்பட்ட காசெல்லாம் எங்கே போச்சுன்னு நம்மளுக்கு தெரியலை, மாடு தப்பிச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னவே நம்மளோட பியூரோக்ரஸி நல்லது தான். ஸோ மாடு தப்பிச்சிருச்சு. இப்போது அந்த மாடுகளில் என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால் பீட்டா கேசீன் அப்படின்னு சொல்லி ஒரு புரதம் இருக்குது, புரோட்டீன். மாடோடைய பால், அந்த பாலை வந்து நம்ம ஒரு பேக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேக்குக்குள்ளே நிறையா பர்சஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதில் ஒரு பர்ஸ் வந்து ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸு, கால்சியம் இப்படின்னு சொல்லி பல பர்ஸ் இருக்கும். அதில் அந்த ப்ரோட்டீனுங்கிற பர்ஸை மட்டும் வெளியில் எடுத்து அதை திறந்தோம்னா அதில் நிறையா பொருட்கள் இருக்குது. அதில் ஒரு பொருள் என்னன்னு சொன்னால் ப்ரோட்டீன் புரதம். அந்த புரதத்தில் ஒரு புரதம் என்ன அப்படின்னு சொன்னால் பீட்டா கேசின்னு சொல்லுவோம். இந்த பீட்டா கேசின் எப்படி இருக்குன்னு சொன்னால் 206 முத்து மாலைகளை கோத்த மாதிரி இருக்குது. ஒரு முத்து மாலை மாதிரி இருக்குது. முத்து, அந்த செயின், பீடு, முத்து, செயின் அப்படின்னு இருக்குது. இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் செய்ததுனால அதில் ஒரு மியூட்டேஷன் ஆயிடுது. அதாவது அந்த 67, 68வது இடத்துல அந்த முத்து மாலை உடஞ்சி அது வந்து மியூட்டேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழ்லேயே மியூட்டேஷனே வச்சுக்கிறோங்க, மியூட்டேட் ஆயிடுது. இந்த மியூட்டேட் ஆனதுனால இதுக்கு ஒரு தலையங்கம் கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி மியூட்டேட் ஆன புரதம் பீட்டா கேசினுக்கு வந்து A1 பீட்டா கேசின்னு கொடுக்குறாங்க. இப்போ 206 முத்துமாலையை கோத்த மாதிரி இருக்குதுல்ல, அதுக்கு வந்து A2 பீட்டா கேசின்னு கொடுக்குறாங்க. ஸோ அது முத்து மாலை இப்படி இருக்குது. இது வந்து லூப்புன்னு சொல்லுவோம். இது உடஞ்சதை வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ இங்கிட்டு இருக்கிற ஸ்ட்ரிங்கு, இங்கிட்டு இருக்கிறது லூப்பு. இந்த ஸ்ட்ரிங்குக்கு லூப்புக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும் போது அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ஹோலுக்குள்ளே இப்படி விட முடியாது. ஆனால் அதுவே ஒரு லூப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம இப்படி விட்டுக்கலாம். இப்போது சைக்கிள் செயின் இருக்குது பார்த்தீங்களா, கீ செயின் ரிங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து லூப் கிடையாது, அது வந்து ஸ்ட்ரிங்கு தான். அதுக்குள்ளே நம்ம சாவியை கோத்துடலாம். ஆனால் ஒரு சாவியும் இன்னொரு சாவியும் நம்ம கோக்க முடியாது. இதுதான் அதோடைய பிரச்சனை. இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஆனதுனால அந்த ஸ்ட்ரிங் என்ன செய்யுது, நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் மூலியமாக அது எஸ்கேப் ஆகி நம்மளுடைய பேங்க்ரியாஸை மற்ற உறுப்புகளை அதை அட்டாக் பண்ணுது. இது அட்டாக் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸு, ஆட்டிசம், அப்புறம் இன்றைக்கி ஃபர்தராக போய் கேன்சர் வரைக்கும் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜெர்சி பால், A1 பாலுடைய கன்சம்ஷனில். இதை எடுத்து சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் யாருன்னு சொன்னால் நியூசிலாண்டை சார்ந்த கீத் வுட்வர்த் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. அவர் இதை எடுத்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மைதானா? நான் ரொம்ப சந்தேகப்படுவேன் இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ உண்மைதான் நம்ம தேடி பார்க்கும்போது அவருக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வருது. அப்பாடா உண்மைதான், நம்ம விளங்கிட்டோம். ஏன்னா கொலை மிரட்டல் யாருக்கு வரும்? நல்லவர்களுக்கு தானே வரும். அண்ட் அந்த பிஸ்னஸ் அவங்க சாகடிக்கவும் பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய வர்த்தகம். இன்னைக்கு ஜெர்சி பாலுடைய வர்த்தகம் வந்து ஒரு பெரிய வர்த்தகம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு வந்தது. ஆனால் இந்த சைடு பார்த்தோம்னா இது அப்படி இன்டாக்டாக இருக்குது. ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கில் வேணால் வேறுபடுமோ ஒழிய இயற்கையிலே இந்த பால் வந்து நல்ல பால். இப்போ நான் சயின்ஸை சொல்லிட்டேன், இதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை நான் சொல்கிறேன். இன்றைக்கி மக்களுக்கு இதை பற்றி நிறைய விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. இங்கேருந்து மாடுகள் எடுத்துகிட்டு போய் அமெரிக்காலையும், ஐரோப்பாலையும், ஆஸ்திரேலியாலையும் நம்ம மாடுகள் எடுத்துகிட்டு போய், நம்ம மாடுகள்னால் திமிழுள்ள மாடு நீங்கள் அப்படி வச்சுக்கிறோங்க, நம்ம மாடுகள் எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பெட்டர் பண்ணிகிட்ருக்காங்க, அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாடுகளுக்கு அவங்க விட்டுருக்கிற பேர் வந்து பிரம்மா புல்ஸ். அந்த காலத்தில் WWF பார்க்குறவங்க இருந்தால் தெரியும், ராக்கின்னு ஒருத்தர் தான், அவனுக்கு பேர் பிரம்மா புல்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மா புல் என்னடான்னு யோசிச்சுட்டு இருந்தால் இதுதான் அது. நம்ம மாட்டுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் பிரம்மா புல்.
அவனுடைய மாட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து தந்துக்கிட்டு இருக்கிறான். இது 40 வருஷமாக, அதாவது 40 வருஷமாக அந்த மாடுகளை இங்கே வச்சு இந்தியாவுடைய வெப்பத்தட்ப நிலைக்கு அதை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாடு மாற மாட்டிக்குது. ஒரு 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 ஜீவன் வந்து 3-4 ஜெனரேஷனில் ஒரு இடத்துக்கு அடாப்ட் ஆயிடணும். ஆகலை அப்படின்னு சொன்னால் அது அந்த இடத்துக்கு லாய்க்கில்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பென்குயினை கொண்டு வந்து நம்ம இங்கே வைக்க முடியாது. பென்குயினுக்கு வந்து அந்த சீதோசன நிலை இருக்கணும். அப்போ பென்குயின் இங்கே அடாப்ட் ஆக மாட்டிக்குதுன்னா பென்குயின் இங்கே இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை. அதே மாதிரி ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம பனி பிரதேசத்தில் வச்சோம்னா அங்கே அடாப்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த மாடு, இந்த ஜெர்சி மாடை எடுத்துகிட்டு வந்து அவங்க இந்தியாவில் வைக்கிறாங்க. அங்கே எப்படி அது கறக்குதோ, அங்கே எப்படி அது உற்பத்தி செய்யுதோ, அந்த உற்பத்தி இங்கே வரமாட்டேங்குது. ஏன்னா அது இயற்கையிலே வந்து அது இந்த ரகம் கிடையாது. ஆனால் இந்த இந்தியா மாட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சா அது அங்கே அடாப்ட் ஆகுது. அப்போ இதில் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி மக்களுக்கு இதோட விழிப்புணர்ச்சி ஜாஸ்தியாகி, பர்டிகுலர்லி இந்த வெஜிடேரியன் க்ரௌட்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க, ஐடி க்ரௌட்ஸு, அப்புறம் ஒரு கட்டம் மேலே இருக்கக்கூடிய மேற்தட்டு வர்க்கம், ஃபைனலாக வந்து எஜுகேட்டட் க்ரௌடு, இந்த 4 க்ரௌடுக்கு இன்றைக்கி இந்த பாலை பற்றின சிந்தனை ஜாஸ்தியாக வந்து இந்த பாலை அவங்க வாங்க நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் டிமாண்ட் வந்து 10லேருந்து 20 மடங்கு இருக்குது. ஆர் ஐம் ஈவன் சேயிங் லெஸ், நான் கம்மியாக கூட கோட் பண்ணுறேன்னு நினைக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இன்னும் 300-400 லிட்டர் தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம். இன்ஷால்லாம் அந்த வர ஜனவரி பிப்ரவரியில் நாங்கள் ஒரு 1000 லிட்டர்ஸை டச் பண்ணிடணும்னு வச்சுக்கிறீங்களேன். நாங்கள் 1000 லிட்டர்ஸ் டச் பண்ணாலும் எங்களுக்கு மட்டுமே 15,000 லிட்டருக்கான டிமாண்ட் இருக்குது. ஒட்டுமொத்த சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எனக்கு தெரியலை அது ஃபேக்ட்டு, 1.5 லட்சம் லிட்டருக்கான டிமாண்ட் இருக்கிறதாக எனக்கு ஒரு பக்காவான ஒரு பிஸ்னஸ் வியாபாரி எனக்கு சொன்னார். அவர் அதுக்குள்ளே வர்றார் இன்ஷால்லா. அவர் எனக்கு சொன்னது 1.5 லட்சம் லிட்டருக்கான தேவைகள் இருக்குது A2 பால். பட் அல்லாஹ் அக்பர், இது எங்கள் கண்ணில் படலையே சார். நாளைக்கு வந்துடு சார் இன்ஷா அல்லா. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னால் அட்டாக் பண்ணக்கூடிய மார்க்கெட், என்னால் கேப்சர் பண்ணக்கூடிய மார்க்கெட் மட்டும் 15,000. பட் ஜென்ரலாக என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் என்னை விட ஒரு 10 டைம்ஸ் மேலே நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ 1.5 லட்சம் லிட்டருக்கான தேவைகள் இருக்குது. இதில் தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா 120 ரூபா 160 அந்த பாலோடைய காஸ்ட்டை கொண்டு போகிறாங்க. அந்த காஸ்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு 80 ரூபா 90 ரூபாவில் வந்து நிற்கி. ஸோ இன்றைக்கி இன்னொரு 6-7 வருஷத்துக்கு இது வந்து ஃபேக்ட்ரி இல்லை, நம்ம ஓகே 10 மிஷின் ஆர்டர் பண்ணி வந்துடு அப்படிங்கிறது. இது ஒரு மாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்டுக்குட்டி தான் போடும். அப்போ அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஒரு 6-7 வருஷம் நம்ம வந்து என்ன செய்யணும், கவர்மெண்ட்டு எல்லோரும் சேர்ந்து போராடணும். இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தா அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியலை, அவங்களால முடியலை. அவங்களும் எப்படி எத்தனை தான் உற்பத்தி பண்ணுவாங்க, மாட்டை வெட்டி அறுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி உற்பத்தி பண்ணுவாங்க. ப்ளஸ் மாடு வந்து பெட்ரு ப்ரீடாக அவங்க க்ரியேட் பண்ண மாட்டிக்கிறாங்க. இது ஒரு காளை, இது ஒரு பசு, இது ரெண்டும் சூப்பர் ப்ரீடு அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையும் ப்ரீட் பண்ணால் தான் பெட்டர் ப்ரீடு வரும். ஸோ அப்படி கவர்மெண்ட் பண்ணலை. நான் அதுக்குள்ளே போக விருப்பப்படலை, சந்தைக்குள்ளே வந்துடும். ஸோ இதுக்கான ஒரு சந்தை இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். விவசாயத்துக்கு லிங்க் உள்ளவங்க யாராவது, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது விவசாயம் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரி லிங்க் உள்ளவங்க நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறங்க. இன்றைக்கே வந்து ஒரு 2 நிறையாலாம் வாங்க வேண்டாம், ஒரு 2 நாட்டு மாடு வாங்க, அதில் நீங்கள் எப்படி செய்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் அந்த சந்தையை நம்ம என்ன செய்யலாம், கேப்சர் பண்ணலாம் இன்ஷால்லா. அதுக்கு என்ன உதவிகள் வேணுமோ, என்ன கைடன்சஸ் வேணுமோ, தொழில்நுட்பத்தில் என்ன இருக்குதோ அதை நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பெங்களூரு, நம்ம சென்னை அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா சென்னையிலேருந்து பெங்களூர் பாப்புலேஷன் வந்து 1.5 டைம்ஸ் பெருசு. இது கன்சர்வேட்டிவ் மார்க்கெட்டு. நம்ம எதாக இருந்தாலும் 100 தடவை யோசிச்சு வாங்குவோம். அது கன்சியூமர் மார்க்கெட்டு, அவன் எதாக இருந்தாலும் உடனே வாங்கிடுவான். மூணாவது வந்து அங்கே ஜென்ரலி ஸ்பெண்டிங் இது பீப்புளுடைய அந்த அவேர்னஸ் இது எல்லாமே ஜாஸ்தி. அப்போது சென்னையை விட 4 மடங்கு பெங்களூர். அப்போ இமீடியட்டாக பெங்களூரில் ஒரு 60,000 லிட்டருக்கான தேவைகளும் இருக்குது. பெங்களூரில் வெஜிடேரியன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால் இதில் நம்மளுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 75,000 லிட்டர் வந்து இன்னும் உற்பத்தி செய்யணும். மொத்தத்தில் என்னை போல் இன்னும் நிறையா உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் we are one of the pioneers. லார்ஜஸ்ட் ஃபார்ம்ஸ்னு வச்சுக்கிறேன். லார்ஜஸ்ட் ஃபார்மே 300 மாடு தான் வச்சுருக்கோம். இப்போ தான் அதுவும் இறக்குனது. 300 மாட்டிலேருந்து 300 லிட்டர் வரல, இப்போ புதுசாக இறக்குன மாடு. அதனால் அப்போ நாங்களே இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மற்றவங்களாம் எங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்தியன்னு சொன்ன இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதில் ஒரு வர்த்தகம் இருக்குது, அதை நம்ம அடைஞ்சிக்கிடலாம். லைட்டாக கோழியை பற்றி நான் தொட்டுட்டு போயிடுறேன்.
கோழியை பற்றி நான் நிறையா சொல்ல தேவையில்லை, நம்மளுக்கே தெரிஞ்சது தான். பிராய்லர் கோழி டேஸ்ட்டு நல்லா இருக்காது, உற்பத்தியும் சரி கிடையாது. ஒரு ஒரு கன்ஃபைன்மெண்ட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்கப்படக்கூடிய கோழிகள் அது. கோழிக்கு இயற்கையிலேயே அது வந்து ரன்னிங், அதாவது ஓடணும், ஸ்க்ராச்சிங் சுரண்டணும், பெக்கிங் அதில் கொத்தி சாப்பிடணும், கிளைடிங் அது அப்படி பறக்கணும், அப்புறம் டஸ்ட் பேத்திங் அந்த மண்ணில் அப்படியே உருண்டு பெறலணும், இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இயற்கையில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய நிறையா குணாதிசயங்கள் இருக்குது. இது எதையுமே நம்ம செய்ய விடாமல் ஒரு கூடாரத்துக்குள்ள அடைச்சி வளர்க்குறது தான் பிராய்லர் வளர்ப்பு. இந்த பிராய்லர் வளர்ப்புனால இன்றைக்கி நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு 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 தப்பான ஒரு வளர்ச்சி முறை. ஒரு ஜிம்முக்கு போய் ஒருத்தவன் எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டராக வர்ற ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் இயற்கையிலேயே நல்லா கட்டுமஸ்தானாக வர்றாரு. நம்மளுக்கு இந்த இயற்கையிலே வந்த கட்டுமஸ்தான் மேலே தான் மரியாதையும் இதுவும் கூடும். அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த கோழியோடைய புறக்கணிப்பு இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு குளோபலி. இன்றைக்கி நாமக்கல் தான் வந்து அதிகமான லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இந்த வேர்ல்டு. நாமக்கல்ல இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாட்டுக்கோழி எப்படி உற்பத்தி பண்ணுறதுங்கிறத இறங்கியிருக்காங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகத்தை பார்த்து பயந்துட்டார். அவர் நம்மாழ்வாருடைய ரசிகர், அதனால் ஓடியே போயிட்டார். இப்போ அந்த வருத்தத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம். நாங்கள் வந்து 2017 16 கடைசியில் 17 கோழி பண்ண ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிறோம். 2 வருஷத்தில் ஓரளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 கோழி வளர்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். எங்களால் ஒரு நாளைக்கு இன்னொரு 3 மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 2000 கோழி டெய்லியும் அவுட் பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு நாங்கள் வர்றோம். இதில் நான் விவசாயத்தில் மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் நான் பார்த்தது என்னன்னு சொன்னால், கன்சல்டன்ஸுங்கிற பேரில் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளை சூறையாடுறாங்க, சுரண்டுறாங்க. ஒரு சில கன்சல்டன்ஸ் மட்டும்தான் கரெக்டான கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. தேவையில்லாமல் நம்மளுக்கு விலையை ஏற்றி விட்டு போயிடுறாங்க. சார் நீங்கள் கான்க்ரீட்டில் பில்டிங் போடுங்க, மாட்டுக்கு மேட் போடுங்க, பிளாங்கெட் போடுங்க, தேவையே இல்லை. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் பிளாங்கெட் போடலையா அப்படின்னாரு. பிளாங்கெட் என்ன 10 பிளாங்கெட் போடுறேன், 10 லிட்டர் எக்ஸ்ட்ரா கறக்குமா அப்படின்னா. இல்லை சார் கறக்காது அப்படின்னா. அப்போ வெளியில் ஓடிடுங்க சார்ன்ட்டுனா. அவங்க அவ்வளோதான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கன்சல்டண்ட்டாக இல்லை, ஒரு புரோக்கர், சேல்ஸ்மேன், அவங்களுடைய பொருளை விற்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நபராக தான் இருக்கிறாங்க ஒழிய அதில் அவங்க என்ன செய்யலை, ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கல. அந்த அடிப்படையில் ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பித்தா விவசாயத்தில் நிச்சயமாக சக்ஸஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். கேள்வி எதாவது இருந்தால் கேளுங்க.